நடந்தவைகள், நடந்து கொண்டிருக்கிறவைகள், நடக்கப் போகிறவைகள், இவை அனைத்தும் பைபிளில் வேதாகமத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. என்னென்ன சம்பவங்கள், சரித்திர சம்பவங்கள், நடந்த உண்மைகளை அப்படியே வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறவையும் தீர்க்க தரிசனமாக ஏற்கனவே எழுதப்பட்டிருந்தது. இனி எதையெல்லாம் நடக்கப் போகிறதோ அவைகளெல்லாம் வேதாகமத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்தி கொள்வோம், தெரிந்து கொள்வோம். உண்மை சத்தியங்களை நாம் தெரிந்து அதன் வழிகளிலே நாம் நடப்போம். இந்த செய்தியின் தலைப்பு கோல், எ ராட். இந்த செய்தியை கேட்பதற்கு முன்பதாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பொழுது நாங்கள் தினமும் அப்லோட் செய்கிற இந்த செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாத்திராகமம் புஸ்தகம் 4வது அதிகாரம் 20வது வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 4 verse 20. கோல், தேவனுடைய கோலையும் கையில் பிடித்து கொண்டு போனான் மோசே. மோசே என்பவன் தேவனுடைய கோலையும் கையில் பிடித்து கொண்டு போனான். இந்த மோசே என்பவனை குறித்து வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவர்தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின மிகப்பெரிய ஒரு தலைவன். தேவன் இந்த மோசேக்கு காட்சி அளிக்கும் போது இந்த மோசேயை ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அப்போ ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறவர்களிடத்துல எப்போதுமே ஒரு கோல், ஒரு தடி இருக்கும், குச்சி ஒன்று கையில் வச்சுருப்பாங்க. எதற்காக என்றால் அந்த ஆடுகளை வழி நடத்துவதற்காக, மேய்ப்பதற்காக, அல்லது அவங்க அந்த இரையை, அதாவது அந்த மரக்கிளைகளை, கொப்பை அவைகள் அந்த கோல்கள் மூலமாக எடுத்து அந்த ஆடுகளுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு, இறை கொடுப்பதற்காக அந்த கோல்களை வைத்திருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு கோல், சாதாரணமான ஒரு தடி, குச்சி, இதை வைத்து கொண்டுதான் இந்த மோசே அற்புதங்களை செய்தார். இதன் மூலமாக தான் அற்புதத்தை செய்வதற்கு தேவன் அந்த கோலை பயன்படுத்தினார். சிம்பிள், மிக மிக சிம்பிள். ஏனென்றால் ஆண்டவராக கொண்டு வந்து கையில் கொடுத்துருந்தா கூட அதை நம்ப முடியாது. சிலர் நம்ப மாட்டாங்க, யாரும் நம்ப மாட்டாங்க. மோசையே ஒருவேளை நம்பியிருப்பாரான்னு தெரியல. ஆனால் தன்னுடைய கரத்தில் இருந்ததான ஒரு தடியின் மூலமாக மிக மிக பெரிய அற்புதங்கள் நடந்தது. இப்போ இந்த கோல் தான் அந்த இடத்துல ஹீரோ. அவர் தான் என்ன அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக இருந்திருக்கு. அந்த கோல் தான் ஹீரோவாக இருந்திருக்கிறது. தேவன் மோசேக்கு வெளிப்பட்ட போது முட்செடிகளின் நடுவில், அதாவது முட்செடி, ஒரு பசுமையான முட்செடி, முள் நிறைந்ததான ஒரு செடி எரிந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் எரிந்து அது என்ன பண்ணலை, கருகவில்லை. அப்பொழுது மோசே அந்த அற்புதத்தை பார்க்கிறார். அருகில் போய் பார்ப்பதற்காக போகிறார். ஆண்டவருடைய சத்தம் கேட்கப்படுகிறது. ஆண்டவர் அவரை அழைக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீ விடுவித்து கொண்டு வர வேண்டும் என்று அவரை அழைக்கிறார். இப்படி சம்பவங்கள் நடக்கிறது. அப்பொழுது மோசே கேட்கிறார், நான் போய் அந்த ஜனங்களை எந்த அதிகாரத்தோடு கூட நான் அவர்களை அழைத்து கொண்டு வர முடியும், என்னை எப்படி நம்புவார்கள் என்று சொன்னபோது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கையில் என்னப்பா இருக்கும், உன்கிட்ட என்ன இருக்குது? அப்போ அவன் கையில் ஒரு தடி மட்டும்தான் இருக்குது, வேற ஒன்றுமே என்கிட்ட இல்லை ஆண்டவர்ன்னு சொல்கிறேன். அப்போ ஒன்று பண்ணு, அந்த தடியை கீழே போடு. சொன்ன உடனே அந்த தடியை போடுகிறார். அந்த தடியானது, அப்படி அந்த கோலானது சர்ப்பமாய், ஒரு பாம்பை போல மாறிவிடுகிறது. பாம்பாய் மாறிவிடுகிறது. பாம்பை போல் அல்ல, பாம்பாய் மாறிவிடுகிறது. உடனே அதை வாளை பிடிக்க சொல்லுங்க. வாளை பிடிச்ச உடனே என்ன ஆகுது, மறுபடியும் அது கோலாய் மாறிவிடும். இதுதான் சிம்பிள், வேற ஒன்றுமே கிடையாது. இந்த கோல் தான் ஹீரோ. இதை வச்சு நீ என்ன பண்ணு, இது போதும். இந்த கோலை வைத்து இதன் மூலமாய் நீ அற்புதம் செய்து இஸ்ரவேல் ஜனங்களை 15 லட்சம் ஜனங்கள், 15 லட்சம், கிட்டத்தட்ட 20-25 லட்சம் பேருக்கு மேலே இருக்கும். அத்தனை பேரையும் நீ எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வா என்று ஆண்டவர் சொல்ற கோல். சிம்பிளான கோல். பாருங்க, இந்த கோலை மறுபடியும் அந்த பாம்பானது, சர்ப்பமானது கோலாய் மாறிவிட்டு அந்த கோலை
மோசே தன்னுடைய கரத்திலே பிடித்து கொண்டார், அதை வைத்து கொண்டார். இந்த கோலை எப்போதும் போல சாதாரணமாக வச்சுட்டார். வசனம் சொல்லி இருக்கிறது, தேவனுடைய கோலையும் கையில் பிடித்து கொண்டு போனான். பிரியமான தேவ ஜனமே, பிரியமான சிறியோரே பெரியோரே, இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிற வார்த்தை பாருங்க. அந்த கோலை தேவன் கொடுத்த கோலைன்னு சொல்லப்ப, ஆனால் இந்த கரத்தில் ஏற்கனவே இருந்த ஒரு கோல் தான் மோசேகிட்ட. ஆனால் அது யாரால் கொடுக்கப்பட்டது? தேவனால் கொடுக்கப்பட்டது, ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு கோல். அது ஏற்கனவே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? முன்குறித்து வைத்திருக்கிறார். ஏற்கனவே முன்குறித்து தான் அந்த கோலை இவர் பிடித்து கொண்டு அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் உங்கள் கரத்தில் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு கோலை கையில் கொடுத்திருக்கிறார். அது ஜெபம் என்னும் கோல், வேதம் என்னும் கோல். இந்த வேதத்தில் பாருங்க, வேதத்தில் இதே ஒரு தடி தான். இதன் மூலமாய் அநேக அற்புதங்களை செய்யலாம். இதன் மூலமாக அநேக வார்த்தைகள் இருக்கிறது. இந்த வேதத்தின் மூலமாக, வேதத்தின் வார்த்தை ஒரு கோல், வேதத்தின் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு கோல். இதை உன் இருதயமாகிய பலகையிலே நீ எழுதிக்கொள், உன் கழுத்திலே இதை அணிந்து கொள், உன் இருதயத்திலே வைத்துக்கொள், உன் மனதிலே வைத்துக்கொள், எப்போதும் அதை நினைத்து கொண்டிரு. மோசே பாருங்க, 4வது அதிகாரம் 20வது வசனம், யாத்திராகமம் 4வது அதிகாரம் 20வது வசனத்திலே தேவனுடைய கோலையும் கையில் பிடித்து கொண்டு போனான். ஆம், அந்த கோலை எப்போதும் தன்னுடைய கரத்தில் வைத்து கொண்டான். அதை என்ன பண்ணலை? மிஸ் பண்ணவே கிடையாது. இன்று அநேக நாம் அப்படித்தான் மிஸ் பண்ணிடுறோம். ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்களை நாம் மிஸ் பண்ணிடுறோம். ஒருவேளை அசட்டையாக இருக்கிறோம். ஆனால் வார்த்தை சொல்லியிருக்கிறது, எப்போதும் அவைகளை நீ அணிந்து கொள், எப்போதும் உன்னுடைய கரத்தில் வைத்துக்கொள், எப்போதும் உன்னுடைய இருதயத்தில் வைத்துக்கொள். தேவனுடைய வார்த்தையில சத்தியம் உண்டு, அதில் ஜீவன் உண்டு, அதில் அற்புதங்கள் உண்டு, அதில் சுகம் உண்டு. அந்த கோல் எப்போதும் கரத்தில் இருக்க வேண்டும். யாத்திராகமம் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களிலே பார்க்கிறோம். இந்த கோல் எப்படி சர்ப்பமாய் மாறினது, அதை மீண்டுமாய் வாளை பிடிக்கிறான், அது கோலாய் மாறுகிறது. 4வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இந்த கோலையும் கையில் பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை அற்புதங்களை செய்வாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கோலை விட்டுறாதப்பா, நீ எப்போதும் வச்சுக்கோ. என்ன பண்ணு? இந்த கோலை வைத்துக்கொள், இதை விட்டுறாத. இதனால் நீ அற்புதங்களை அடையாளங்களை செய்வாய். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த மிக முக்கியமான ஒரு பொறுப்பு, மிக முக்கியமான வார்த்தைகள், வேதம், இது ஒரு கோல். இதை எப்போது என்ன பண்ணணுமாமா? அதை கையில பிடித்து கொள்ள வேண்டுமா, நம் இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுமா? இதனால் நமக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். ஆமேன். பாருங்க, இந்த கோலை கொண்டு போய் பார்வோன், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் முன்பு அந்த கோலை போடுகிறார். எப்போதும் அந்த கோல் கையிலேயே இருக்கும், அதை விடவே மாட்டார் மோசே எப்போதும். ஏனென்றால் தேவன் கொடுத்தது. தேவன் அதன் மூலமாக அற்புதங்களை செய்வதற்கு அந்த கோலை பயன்படுத்திக்க சொன்னார். அவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான் அந்த மோசே, அப்படியே கீழ்ப்படிந்தார். ஆகவே தான் பாருங்க, இந்த கோலை கொண்டு போய் இந்த பார்வோன் அரசன் முன்பு, ராஜா முன்பு தைரியமாய் போடுகிறார். எந்த சந்தேகம் இல்லாமல் அந்த கோலை நீட்டும் போது சர்ப்பமாய் மாறினது. அது மாத்திரமல்ல, அந்த எகிப்தின் மந்திரவாதிகளும், அந்த எகிப்தில் உள்ள எல்லாரும் மந்திரவாதிகள், தந்திரவாதிகள் எல்லாமே என்ன பண்றாங்க? கோலை அவங்ககிட்ட ஒரு குச்சி கொண்டு வந்து போடுறாங்க. அவைகளும் சர்ப்பமாய் மாறினது. ஆனால் இந்த மோசேயின் கோல், இந்த ஆரோனின் கோல் என்னாச்சா? அந்த கோல் எல்லாத்தையும் முழுங்கிருச்சு, அந்த சர்ப்பத்தை எல்லாம் முழுங்கிருச்சாம். ஓ, எவ்வளவு ஒரு ஆச்சரியமான அதிசயமான நடந்த சம்பவம். இதெல்லாம் நடந்த ஒரு சம்பவங்கள். அடுத்து பாருங்க, இந்த கோலை தண்ணீரின் மேல் அடிக்கிறார். தண்ணீர் அடித்த உடனே அந்த தண்ணீர் என்னவாய் ரத்தமாய் மாறினது. அடுத்து பாருங்க, கோலை நீட்டுகிறார் நீர்நிலைகளில், ஏரி, குளம், குட்டை, ஆறுகள், இவைகளில் நீட்டினோன்னு அது தவளைகளாய் மாறுகிறது. அடுத்து பாருங்க, பூமியின்
புழுதியின் மேல் அடிக்க சொல்றாரு ஆண்டவர். அடித்த உடனே பேன்களாய் மாறினதாம். இப்படி அந்த கோலை வைத்து அநேக அற்புதங்களை செய்கிறார். வண்டுகள் வந்தது, மகா கொடிய நோய்கள் வந்தது, மிருக ஜீவன்கள்லாம் செத்து போயிடுச்சு. அப்புறம் சாம்பலை அள்ளி வீச சொல்றாரு. சாம்பல் அள்ளி வீசின உடனே எரிபந்தமான கொப்பளங்கள் மாறினது, சகல வாதைகள் வந்தது, கொள்ளை நோய் வந்தது, கல்மழை வந்தது. கல்மழை வந்து பயிர்கள், மிருக ஜீவன், வெளியில் இருக்கிற எல்லாத்தையும் கல்மழையானது அழித்து போட்டதாம். அப்புறம் கோலை நீட்டினான், கல்மழை பெய்தான். கோலை நீட்டும் போது என்ன, கல்மழை. கோலை அந்த சாதாரண குச்சியை நீட்டினா. இதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு பாருங்க, எவ்வளவு வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒரு குச்சியை வச்சு, ஒரு ராடை வச்சு எவ்வளவு மிராக்கிள்ஸ், எவ்வளவு அற்புதங்கள் பாருங்க. கோலை நீட்டினோடனே கல்மழை பெய்ததா. அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ராட். அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு வல்லமை அந்த கோளுக்குள்ளாய் இருந்தது. அந்த கோளில் இருப்பதை விட தேவனாகிய கர்த்தர் அந்த கோலை பயன்படுத்தி அதன் மூலமாய் அற்புதத்தை செய்தார். ஆமென். வெட்டுக்கிளிகள் வந்தது. வெட்டுக்கிளிகள் வந்து பயிர் பூரா அழிச்சிருச்சு. பயிரை பூரா அழித்தே போட்டது. அடுத்து பாருங்க, அந்தகாரம். 3 நாள் அந்த எகிப்து தேசத்திலே காரிருள், அந்தகாரமாக பூரா இருட்டு. 3 நாள் இருட்டா இருந்தா என்னத்துக்கு ஆகிறது? எப்படி முடியும்? அடுத்து வாதை நோய்கள் வந்து எகிப்துள்ள தலைப்பிள்ளைகள் எல்லாம் செத்து போனது. மிருக ஜீவன்கள், தலையீற்றுகள் எல்லாம் இறந்து போனது. பிரியமானவர்களே, இந்த கோளுக்கு அவ்வளவு அற்புதம் உண்டு. அவ்வளவு செங்கடலின் மீது கோலை நீட்டுகிறார். அந்த குச்சி தான் நீட்டுறாரு. செங்கடல் 2ஆய் பிளக்கிறது. எவ்வளவு அற்புதம் பாருங்க, எவ்வளவு அற்புதம். அவர் கோலை நீட்டுனா கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வருது. கோலை நீட்டினா யோர்தான் 2ஆய் பிரிகிறது. கோலை நீட்டினா போதும், என்னென்ன நடக்க முடியாத அற்புதங்கள் நடக்கிறது. ஏனென்றால் தேவன் சொன்ன வார்த்தையின்படியே மோசே அந்த கோலை தன்னுடைய கரத்திலே வைத்து கொண்டார் எப்போதும். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய வாக்கு தத்தங்கள், தேவனுடைய உடன்படிக்கைகள், தேவனுடைய சத்தியங்கள், இவைகள் அனைத்தும் நம்ம கூடையே இருக்கும்போது அநேக அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்கள் நடக்கவே நடக்காதுன்னு சொல்ற அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். தேவனுடைய வார்த்தை ஒரு கோல், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், வசனங்கள், இவைகளெல்லாம் ஒரு கோலுக்கு சமமாக இருக்கு. அதுல ஜீவன் உண்டு, அதுல பலன் உண்டு, அதுல ஆரோக்கியம் உண்டு, அதுல நன்மை உண்டு, தீமையே கிடையாது. மோசே என்பவன் பாருங்க, அந்த 4வது அதிகாரம் 20வது வசனம், யாத்திராகம புஸ்தகம் 4:20, எக்ஸோடஸ் 4:20, மிக மிக முக்கியமான அருமையான நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வார்த்தை பாருங்க. தேவனுடைய கோலையும் கையில் பிடித்து கொண்டு போனான். பாருங்க, அது எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை, நல்ல அருமையான வார்த்தை. அதே அதிகாரத்தில் 4வது அதிகாரம் யாத்திராகமம் 4:17 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த கோலையும் கையில் பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை, அற்புதங்களை செய்வாய். ஆமேன். அந்த வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம். 4வது அதிகாரம் 17வது வசனம். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். எப்போதும் அந்த கோலை தன்னுடைய பக்கத்திலேயே வச்சிருந்தார், தன் கூடையே வச்சிருந்தார். அவைகளின் அவர் படுக்கும் போதும், அவர் தூங்கும் போதும், அவர் எழுந்திருக்கும் போதும், அவர் நடக்கும் போதும், தன் பயணம் போகும்போது, எல்லா சமயங்களிலேயும் அந்த கோலை அவர் விடாமல் வைத்து கொண்டார். ஆகவேதான் ஒரு பெரிய அற்புதங்கள், அதிசயங்கள் அந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செய்ய முடிந்தது. வழி நடத்துவதற்கே அந்த கோல் தான் ஹீரோங்க. அந்த கோல் தான் பெரிய ஹீரோவாக இருந்துச்சு. பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வசனங்கள், வார்த்தைகள், வேத வாக்கு தத்தங்கள், வேத புத்தகம், இவைகள் உங்களுக்கு கோலாக இருக்க வேண்டும். இவைகளை எப்போதும் கழுத்தில் அணிந்து கொள்வோம், எப்பொழுதும் இருதயத்தில் அணிந்து கொள்வோம், எப்போதும் வாழ்க்கையில் இவைகளை கடைபிடிப்போம், இவைகளை நம்புவோம், விசுவாசிப்போம். மோசையை போல வல்லவர்களாய் நாம் மாறுவோம். அவர் சொன்னது, நீ வார்த்தையை போடு, அப்பொழுது உயிர்ப்பை. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே சொன்னாங்கள,
ஒரு வார்த்தை சொல்லும் இயேசுவே, இனி வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஆம், நாம் ஒரு வார்த்தை, ஆண்டவருடைய வசனம், வார்த்தைகள், ஒரு வார்த்தை சொன்னா போதும், அற்புதங்கள் நடக்கும். அதாவது எகிப்தின் பார்வோன் அல்ல, அவரை காட்டிலும் மேலான எப்படிப்பட்ட ராஜாக்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மந்திரிமார்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஆளுகை செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, தேவனுடைய கோல், தேவனுடைய வார்த்தைகள் நம்மோடு கூட இருக்குமானால், வசனங்கள் நம்மோடு கூட இருக்குமானால், விசுவாசம் நம்மோடு கூட இருக்குமானால், தேவன் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஆன்மீன் பிதாவின் நல்ல வார்த்தைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கோலையும் மோசே தன்னுடைய கையிலே எடுத்துக்கொண்டு போனான் என்று வேத வசனம் சொல்லியிருக்கு. ஆமாம் ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆண்டவரே இந்த வார்த்தைகள், வசனங்கள் எப்போதும் எங்களுடைய இருதயங்களை நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். உங்களுடைய வார்த்தையிலே வல்லமை, ஜீவன், பலன் எல்லாம் உண்டு ஆண்டவரே. இந்த சத்தியங்களை நானே என்னாலும் நாங்கள் உங்களுடைய மனதிலே வைத்துக்கொண்டு, இருதயங்களிலே எழுதி கொண்டு, இவைகளின் பண்ண நடக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். கிருபை சமாதான பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனோடு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து சத்தியங்களை கேளுங்கள், தொடர்ந்து எங்கள் ஊழியர்களுக்கு உதவி செய்யுங்கள், ஊழியர்களை தாங்குங்கள். அது மாத்திரமல்ல, யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் இந்த சுவிசேஷத்தை அறிவிங்கள். தேவனாகி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய கோலை, வசனத்தை, வார்த்தைகளை எப்போதும் நாம் மனதிலே வைத்துக் கொள்வோம், இருதயத்திலே எழுதி கொள்வோம். எப்பொழுதும் இவைகளை நாம் விடாமல் கரங்களிலே ஏந்தி கொண்டு போவோம். தேவனாகி கர்த்தர் உங்களை அபரீத விதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.